ஹாய் நண்பர்களே, உங்க ஜில்லாடி ஜீவா வந்திருக்கேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் எப்பவாவது ஒரு முறை நடந்திருக்கும். திடீர்னு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காத்துல ஒரு பாட்டு கேட்கும். அந்த பாட்டை கேட்டதும் சம்பந்தமே இல்லாம ஒரு முகம் நம்ம மனசுல வந்து போகும். நான் இல்லனா இவன இவ்ளோ தூரம் நினைக்கிறேனே, அவங்க மனசுல ஒரு ஓரத்திலயாச்சும் என் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு ஒரு வலி கலந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கா? காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பிரேக்கப் ஆனவங்களுக்கும் ஒன் சைடு லவ்ல இருக்கவங்களுக்கும் இந்த ஏக்கம் இருக்கும். அறிவியல் மற்றும் உளவியல் படி பார்த்தா மனிதர்களோட மூளை வெறும் ஒரு உறுப்பு கிடையாது, அது ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. நாம ஒருத்தரை ரொம்ப ஆழமா நினைக்கும்போது நம்மளோட எனர்ஜி கண்டிப்பா அவங்கள சென்றடையும். இதத்தான் டெலிபதி அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்க நினைக்கும் நபர் உங்கள நினைக்கிறாரா என்பத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் 5 பவர்ஃபுல்லான சிக்னல்கள் என்னென்ன? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது உங்களுக்கான வீடியோ. முதல் சிக்னல், திடீர்னு எந்த காரணமும் இல்லாம அவங்க ஞாபகம் வர்றது. இது எப்படின்னா, நீங்க அவங்கள பத்தின எந்த ஒரு நினைப்பும் இல்லாம இருப்பீங்க. ஆஃபீஸ்ல ரொம்ப பிஸியா ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க, இல்லனா பைக்ல டிராஃபிக்ல போயிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல அவங்கள பத்தின எந்த ஒரு பொருளையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி அவங்க முகம் உங்க மனசுல தோன்றி மறையும். சைக்காலஜி படி இது ஏன் நடக்குதுன்னா, அந்த நபர் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு உங்கள பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களோட மூளையிலிருந்து வெளியான அந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜி ஃப்ரீக்வன்சி உங்க ஆழ் மனச வந்து தாக்கும்போது தான் சம்பந்தமே இல்லாத நேரத்துல உங்களுக்கு அவங்க ஞாபகம் வருது. இதுதான் டெலிபதியோட முதல் சிக்னல். ரெண்டாவது சிக்னல், திடீர் உணர்ச்சி மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ். மச்சான், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சோகம் வரும், இல்லனா ஒரு தனிமை ஃபீல் ஆகும். அப்படியே உங்க நெஞ்சை யாரோ அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏண்டா திடீர்னு டல் ஆயிட்டன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா உங்களுக்கே அதுக்கு காரணம் தெரியாது. உளவியல் ரீதியா இத இமோஷனல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. உங்களோட எனர்ஜியும் நீங்க விரும்புறவங்களோட எனர்ஜியும் கனெக்ட் ஆகி இருக்கும்போது அவங்க அங்க சோகமா இருந்தாலோ இல்லனா உங்கள நினைச்சு அழுதுட்டு இருந்தாலோ அந்த வலி அப்படியே உங்களுக்கும் கடத்தப்படும். அதே மாதிரி நீங்க தனியா சோகமா இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தோஷம் வந்தா அவங்க உங்கள நினைச்சு ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். மூணாவது சிக்னல், உண்மையான கனவுகள். இங்க ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்களையே நினைச்சிட்டு படுத்தா கண்டிப்பா அவங்க உங்க கனவுல வருவாங்க. அது சிக்னல் கிடையாது, அது உங்க ஆசை. ஆனா நீங்க அவங்கள நினைச்சு பல நாள் ஆகியிருக்கும். சம்பந்தமே இல்லாம ஒரு நாள் நைட் உங்க கனவுல வருவாங்க. அதுவும் அந்த கனவு ஏதோ நிஜத்துல நடக்கிற மாதிரி அவ்ளோ தத்துரூபமா இருக்கும். விவிட் ட்ரீம்ஸ். இப்படி நடந்தா அவங்களோட ஆழ்மனம் உங்கள தேடுதுன்னு அர்த்தம். அவங்க உங்கள மிஸ் பண்றதோட வெளிப்பாடு தான் உங்க கனவுல அவங்க உருவமா வந்து சேருது. நாலாவது சிக்னல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இத சைக்காலஜில சிங்க்ரோனிசிட்டி அப்படின்னு சொல்வாங்க. அதாவது அந்த நபரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி விஷயங்கள் அடிக்கடி உங்க கண்ணுல படும். அவங்க பேரை யாரோ ரோட்ல சத்தமா கூப்பிடுவாங்க. அவங்களோட பர்த்டே, உதாரணமா 14, அந்த நம்பரை நீங்க வண்டியில, பில்லுல, டைம்லன்னு அடிக்கடி பாப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க போற இடத்துல எல்லாம் கேட்கும். அவங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வாசனை கூட்டத்துல திடீர்னு உங்க மூக்க தொலைக்கும். இப்படி வரிசையா நடந்தா மாப்ள, பிரபஞ்சம் உனக்கு ஏதோ சொல்ல வருதுதான்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நினைவுகளும் அவங்களோட நினைவுகளும் ஒரே நேர்கோட்ல பயணிக்கும்போது தான் இந்த மாதிரியான மேஜிக்குகள் நிஜத்துல நடக்கும். கடைசி மற்றும் மிக முக்கியமான சிக்னல், உங்களோட உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். உலகத்துல எல்லாரும் உங்ககிட்ட வந்து, மச்சான் அவ உன்னை மறந்துட்டாடா, அவ உன்னை நினைக்கவே இல்லடான்னு சொன்னாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான குரல் சொல்லும், இல்லடா அவ இன்னும் என்ன நினைச்சிட்டு தான் இருக்கான்னு. அந்த நம்பிக்கை எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம ஆழமா இருக்கும். இந்த கட் ஃபீலிங் எப்பவுமே பொய் சொல்லாது. ஏன்னா உங்க ஆழ் மனசுக்கு உங்கள சுத்தி என்ன எனர்ஜி இருக்குன்னு கரெக்டா தெரியும். நண்பர்களே, இந்த 5 சிக்னல்ஸும் உங்களுக்கு நடந்தா அவங்க உங்கள நினைக்கிறாங்கன்னு 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அவங்க உங்கள நினைச்சாலும் நீங்க அவங்க கூட சேர முடியுமா நீ யதார்த்தமா யோசிங்க. சில உறவுகள் தூரத்துல இருந்து நினைக்கிற வரைக்கும் தான் அழகா இருக்கும், கிட்ட போனா கஷ்டத்தை கொடுக்கும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதனால அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டுட்டு உங்க வாழ்க்கையை நோக்கி அடுத்த அடியே எடுத்துனீங்க. ஒருவேளை அது உங்களை விட்டு பிரியாத அன்பா இருந்தா பிரபஞ்சம் தானாவே உங்களை சேர்த்து வைக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன எந்த சிக்னல் உங்களுக்கு அதிகமா நடந்திருக்குன்னு கமெண்ட்ல உங்க கதையை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.